தீபாவளிக்கு முன்னாடி நாள் சரி பூ கட்டுறதுலேருந்து ஃபஸ்ட்டு இன்னையோட வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் தீபாவளியோட வேலையன்னு சொல்லிட்டு பூ கட்ட ஆரம்பிச்சிட்டேன். இந்த பூ பார்த்திங்கன்னா எங்களோட தோட்டத்துலேருந்து தான் பறிச்சுன்னு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதுஷாவுக்கு தான் மாவு ரெடி பண்ணேன். மணி 5 ஆயிடுச்சு இன்றைக்கி. சரி இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாவது ஏதாவது ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாதுஷா, லட்டு, அப்புறம் குலோப் ஜாமுன் இது 3 மட்டும் இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைட் பை சைடு அப்படியே மாவு அரைச்சிக்கினேன். அதுக்கப்புறம் குலோப் ஜாமுக்கு பார்த்திங்கன்னா என்கிட்ட இன்ஸ்டன்ட் குலோப் ஜாம் மாவுலாம் இல்லை. நான் பால் பவுடரில் தான் செய்வேன். அந்த பால் பவுடரில் எடுத்து கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் சைடில் தேங்காயும் துருவ ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் லட்டுக்கும் மாவு கலந்து வச்சுட்டு மாவும் இட்லி மாவும் பார்த்திங்கன்னா சைடில் அரைஞ்சிருச்சு அரிசி மாவு. அதுக்கப்புறம் அதையும் வழித்து வச்சுட்டு தேங்காய் மீதி இருந்தது அதையும் துருவி வச்சுட்டு அதுக்கப்புறம் உளுந்தும் போட்டுட்டோம். உளுந்து போட்டு அப்படியே அரைச்சினே இருந்தேன். சைட் பை சைட் கடன்னு வேலையெல்லாம் பார்த்துனே இருந்தேன். ஏன்னா 5 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன்னா இதுக்கப்புறம் லேட் ஆகிடும் எல்லாமே செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. முறுக்கெல்லாம் இந்த தடவை ரொம்ப சுடலை. அதுக்கப்புறம் குலோப் ஜாம் செய்ய போகிறேன்னு சொன்னோன்னே என் பொண்ணு போய் அவளோட ஃப்ரெண்டை கூட்டின்னு வந்துட்டா பக்கத்து வீட்டிலேருந்து. அவங்களாம் உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இவங்க உருட்டக்குள்ளே குலோப் ஜாம் இன்றைக்கி எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஏதோ ஒரு டவுட்டில் சரி பசங்க ஆசைப்பட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நானும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதுஷாவும் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் பசங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. அப்புறம் தோசை சுட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பூந்தி மாவு லட்டுக்கெலாம் ரெடி பண்ணேன். லட்டுக்கு ரெடி பண்ணி பூந்தியெல்லாம் இது பண்ணி வச்சுட்டு நாளைக்கு வடைக்கு கடலைப்பருப்பும் ஊற வச்சுட்டு அதுக்குள்ளே என்னோடய பையனுக்கு தூக்கம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாரு. சரி அதுக்கப்புறம் அவரை போய் தூங்க வச்சுட்டு தான் லட்டெல்லாம் பிடிக்க ஆரம்பித்தேன். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. எல்லோரும் சேஃப்டியாக பட்டாசுலாம் வெடிங்க.